நான் ஐடிங்க ஒரு பேங்க்ல வந்து கலெக்ஷன் ஏஜென்ட்டா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு ஐடிக்குள்ள போக முடியுமா சார்? திருவண்ணாமலையில இருந்து வரேன். சாரை மீட் பண்ணி நல்ல கைடன்ஸ் கொடுத்தாரு. அதன் மூலியமா பிளேஸ் ஆயிருக்கு சென்னையில. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேங்க. நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருங்க. ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குங்கிறது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. நான் ஐடிங்க ஒரு பேங்க்ல வந்து கலெக்ஷன் ஏஜென்ட்டா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு ஐடிக்குள்ள போக முடியுமா சார்? எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்குன்ட்டு திருவண்ணாமலையிலேருந்து என் தம்பி ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாங்க. பிசிஏ முடிச்சிருக்கேன்னா எனக்கு ஒரு ஷாக்கு. பிசிஏ முடிச்சு நீ ஏன் பேங்க் கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டாங்க. குடும்ப சூழ்நிலைனா அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னாங்க. பிசிஏ 2022 பாஸ் அவுட்டுங்க. சண்முக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆஃப் காலேஜில் படித்த நம்முடைய சக்திவேல் என்னுடைய தம்பிங்க திருவண்ணாமலை சேர்ந்தவருங்க. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காரு. சக்திவேல் கிட்ட பேசும்போது நானுமே வந்து ஆச்சரியமா பாட்டேங்க. அவன்கிட்ட பேசும்போது நீ ஏன் தம்பி இந்த பேங்க் கலெக்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்த, இப்போ எப்படி நீ ஐடி படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அண்ணா பண்ண முடியல அப்படின்னா வந்து அது ஒரு பிரச்சனை கிடையாதுண்ணா, ஆனால் நம்மளால முடிஞ்சதை பண்ணலன்னா அதை விட ஒரு பெரிய குற்றம் எதுவுமே இருக்காதுங்க. என்னால் முடியும்னா நான் பிசிஏ பிடிச்சிருக்கேன், ஐடிக்குள்ள நுழைவுன்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இறங்கினாங்க. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸாக இருக்காங்க. கண்டிப்பாக வந்து மனசார வாழ்த்துறேன் தம்பி. உன்னோட தன்னம்பிக்கையால் தான் உன்னோட வெற்றி வந்து முடிஞ்சிருக்கேன். வாழ்த்துக்கள் தம்பி, இன்னும் நீ நிறைய சாதிக்கணும். நானும் இந்த கம்பெனி உன்னை வாழ்த்துறேன். ஐடி கம்பெனி போகலான்னு இருக்காங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியாக சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி பிளேஸும் நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கம்பெனியில் பிளேஸாக இருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ இதை பற்றி உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க? ஹாப்பியாக இருக்காங்க? நீங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க? வீட்டில் எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கு.